நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் ஆத்துமா சஞ்சலத்தால் கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட உன்னத பாட்டின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம், என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தையில் அருகே அழிந்திருக்கிறதை போல நான் இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பின் சத்தமாக இந்த இடத்தில் பார்க்கிறோம். என் ஆத்தும நேசரே, ஆம், நம்ம வாழ்க்கையிலே ஆத்துமாவை தேவன் தேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளான ஆத்துமாவிலே தேவனை நேசிக்க வேண்டும். காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த நோக்கம் ஆத்துமாவை நேசிக்கின்றவராய் இருக்கிறபடினாலே நம் தேவனை ஆத்தும நேசராக உள்ளத்தின் ஆழமாக தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்கமுள்ள மனதாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, என் ஆத்தும நேசரே என்று சொல்லி. அந்த ஸ்திரீக்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்பை பார்க்கிறோம், ஆவலை பார்க்கிறோம், ஏக்கத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட உள்ளான ஆத்மாவிலே தேவனை குறித்து ஒரு அங்கலாய்ப்பு இருக்க வேண்டும், தேவனை குறித்து ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும், தேவனை குறித்து ஒரு தாகம் இருக்க வேண்டும். முதன்மையாக தேவனையே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிற ஒரு நல் மனமாக, நல் ஆத்மாவாக நாம் இருக்கின்ற போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அதற்கு பின்வரும் வசனத்தில் பார்க்கும்போது, ஸ்ரீகளுக்குள்ளே ரூபவதி என்று சொல்லி அந்த ஸ்ரீ சொன்னபடியினாலே, ஆத்தும நேசர் என்று சொன்னபடியினாலே அங்கே தேவன் அவளை குறித்து பெருமிதமாக பெருமையோடு கூட அவளை அழைப்பதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய உள்ளான ஆத்மாவிலே தேவனை நேசிக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் நேசமெல்லாம் மாறி போகலாம், இந்த உலகத்தின் நேசமெல்லாம் மறந்து போகலாம், இந்த உலகத்தின் நேசமெல்லாம் மாயா இருக்கலாம், உண்மையற்றதா இருக்கலாம். ஆனால் நமக்காக ஆத்தும நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினாலே நம்முடைய உள்ளான ஆத்மா தேவனை நேசிக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே அந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொடுக்கும், நம் வாழ்விலே அநேகருக்கு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கலரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவையே வாஞ்சித்து கதறுவே. இந்த ஸ்திரீ ஆத்துமாவை தேவனை நேசித்தபடினாலே அவள் ஏங்குகிறாள், தேவனுக்காக தவிக்கின்றாள், தேவனை தேடுகிறாள். அதுபோல நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய உள்ளான இருதயம் தேவனுக்காக ஏங்கு, தேவ பிரசத்துக்காய் தவிக்க, தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற நம்முடைய முழு வாழ்க்கை பயணத்தையும் தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கும் போது அது தெய்வ பார்வையில் சிறந்ததாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. என் ஆத்தும நேசரே என்று சொல்லி அந்த ஸ்திரீ மாத்திரமல்ல, நாங்களும் சொல்கிறோம் ஐயா, உம்முடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் இல்லை கர்த்தாவே. அதனால் நாங்கள் யாவரும் உம்முடைய ஆண்டவரே எம்மை நேசிப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேசத்தை விளங்க வைக்க நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்கித்தாரும். அந்த ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஐயா. தேவன் நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.